விஜி, என்ன பண்ற உள்ள? விஜி, கதவை தர. ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்டி. சீக்கிரம் வா, அம்மா கூப்பிட்டு இருக்காங்க. எப்பாடா எல்லா பொருளையும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது. இனி இதெல்லாம் போய் வீட்டில் போய் அது இடத்துல அந்தந்த டப்பால கொட்டி வைக்கணும். அது இன்னும் பெரிய வேலையா இருக்கு. வேலைக்கு கூட போய் வேலை செஞ்சிடலாமே தவிர இந்த வீட்டு வேலை முடிய வேணாங்குது. எல்லாம் எடுத்துட்டோமா? இல்லை வேற எதனா மறந்துட்டோமா? கண்டிப்பா வீட்டுக்கு போனோடனே ஞாபகம் வரும். ஏதாவது ஒரு 2-3 பொருள் மறந்துருப்போம். சரி, இப்போதைக்கு இது போதும். பில் போட்டுட்டு வீட்டுக்கு போவேன். வரசா. அங்க நம்ம வீட்டுக்கார மாதிரி இருக்கே. ஆமா, அவரே தான். என்னங்க கூட யார் இருக்கா? ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. இங்க என்ன பண்றாரு இவரு? கூப்பிடுவோமா? சரி, போய் கூப்பிடுவோம். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ ஸ்வீட்டி. அப்படியா? நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். நான் வாங்கி கொடுக்காம உனக்கு வேற யார் வாங்கி கொடுப்பா சொல்லு. இப்பயே ஏங்க நீங்க இதெல்லாம் பண்றீங்க? நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அப்பா கல்யாணம் பண்ணா என்ன, இப்ப கல்யாணம் பண்ணா என்ன? நம்ம எப்பவுமே புருஷன் பொண்டாட்டி மாதிரி தானே இருக்கோம். அட பாவி மனுஷா, உன்னை கல்யாணம் பண்ணாலும் பண்ணலேனாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. சரிங்க, அப்போ ஒரு 3 மாசம் இல்லைன்னா 4 மாசத்துக்கு தேவையான ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டா? 4 மாசம் ஏன், வருஷ கணக்கா தேவைப்படுறத எல்லாத்தையும் எடுத்துக்கோ. நான் வாங்கி தர வேண்டிய ஸ்வீட்டி உனக்கு, என் தங்கம். சரிங்க, எடுத்துக்கிறேன். இந்த ட்ராலியை தள்ளிட்டு பின்னாடியே வாங்க. பின்னாடியே தானே வாரேன். இதை தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? நீ இப்படிப்பட்டவனா? இது தெரியாம நான் உன்னை இவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருந்தேனே. என் கண்ணால என்னையே நம்ப முடியல. என் வாழ்க்கையே போச்சு. நான் என்ன பண்றது இப்போ? இந்த மனுஷனை நம்பி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தா என் தங்கச்சி அப்பவே சொன்னா. ஆனா இந்த ஆள் மேல முழுசா நம்பிக்கை வச்சிருந்தேனே. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நான் என்ன குறை வச்சேன் இந்த ஆளுக்கு? எனக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வந்துச்சு? எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல. சத்யா மேடம் ஃபோன் பண்றாங்களே. சரி, அழுத மாதிரி காட்டிக்க வேணாம். ஏதாச்சும் வேலை விஷயமா ஃபோன் பண்ணுவாங்க. ஹலோ, சொல்லுங்க சத்யா மேடம். ஹலோ பானு, என்ன பண்ணுறீங்க? சும்மாதான். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனா மேடம்? பானு, நான் அனுப்பிச்ச ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சரிங்க மேடம், வந்துடுறேன். என்ன பானு, குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நான் நல்லா தான் இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பானு, ஏதாச்சும் பிரச்சனையா? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? குரலே ஒரு மாதிரியா இருக்கே, என்னன்னு சொல்லுங்க. எனக்கு வாழவே பிடிக்கல மேடம். எனக்கு செத்துடலாம் போல இருக்கு.
பானு ஏன் இப்படிலாம்? பானு, ஹலோ ஹலோ, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறாங்க? ஐயோ, ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்குள்ள நம்ம உடனே அங்கே போய் ஆகணும். அடிச்சி வழி விடு. முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க. எத்தனை வாட்டி சொல்றது? வேலையை விட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் என் முன்னாடி வந்து இப்படி நிக்காதானே. சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஏங்க என்னடி காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொன்னா வெறுங்காயை வீசிட்டு வந்து நிக்கிற? காஃபி எங்க? காஃபி தானே, போட்டு தரேங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அதுக்கு என்ன இப்போ? அங்க காஃபி பொடி இல்லையா? காஃபி பொடியெல்லாம் இருந்துச்சு. காஃபி பொடி மட்டுமா இருந்துச்சு? என் புருஷனும் என் புருஷன் கூட என் சக்காலத்தையும் இருந்தா. பானு, என்ன அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க? ஏங்க, ஏன் நான் உங்களுக்கு என்ன அப்படி குறை வச்சேன்? ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணீங்க. பிடிக்கலைன்னா அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே. ஏன் என் வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க? பானு, பைத்திய மாதிரி பேசாத. நீ வேற ஒரு ஆளை பார்த்துட்டு நீ என்ன வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கிற. இல்லைங்க, நான் வேற ஒரு ஆளெல்லாம் பார்க்கல. என் புருஷனை தான் பார்த்தேன். உங்களை தான் நான் பார்த்தேன். அவ கூட எப்படியெல்லாம் பேசுறீங்க? அந்த மாதிரி ஒரு நாள் கூட என் கூட பேசினது இல்லையேங்க. அதுலேருந்தே தெரியுதுங்க. உங்களை அவ கூட பார்த்ததுல இருந்து என் மனசு எப்படி தெரியுமா துடிச்சுது? இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கே. என்ன அப்போ? தெரிஞ்சா என்ன? பார்த்துக்கலாம் விடு. இவளா ஒரு ஆளுன்னு இவளுக்கு போய் பயந்துட்டு இருக்கணுமா? ஏய், என்னடி இப்போ? ஆமா, நான் தான் சூப்பர் மார்க்கெட்ல இருந்தேன். அவ என்னோட ஸ்வீட்டி. எனக்கு அவ்வளோதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்ன இப்போ அதுக்கு? யோ, என்னது யோவா? ஆமாயா, உனக்கெல்லாம் எதுக்கியா இதுக்கப்புறம் மரியாதை? அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா என்ன ஏன் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வச்ச? ஏய், ஓவரா பேசாத. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. கல்யாணம் ஆனதுல இருந்தே உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏதோ பணத்துக்காக கட்டாயப்படுத்தி எங்க அப்பங்காரன் உன் தலையில என்ன கட்டி வச்சுட்டான். ஆனா நான் உன் கூட வாழணுமா? வாழணுமா? அடைச்சி நிறுத்து. வாழணுமா? எங்கேயா என் கூட நீ வாழ்ந்த? இது வரைக்கும் ஒரு நாளாவது சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை நீ கேட்டிருப்ப? கேட்டிருப்ப? கல்யாணம் பிடிக்கலனா அன்னைக்கே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இவ்வளோ வாய் கிளிய பேசுறல்ல. அன்னைக்கு எங்க போச்சு உன் வாய்? நல்ல வரதட்சணை கிடைக்கிது, பணம் கிடைக்கிதுன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இப்ப வந்து என்ன குறை சொல்றியா நீ? ஏய், ஓவரா பேசுன பல்லெல்லாம் கழட்டிடுவேன். என்னடி இப்போ? இப்ப யாருமே 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என் ஸ்வீட்டிய கல்யாணம் பண்ணிட்டு நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். நீ ஒரு மூலையில இருந்தா இரு, இல்லைன்னா உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டே இரு. இங்க இப்படிதான் இருக்கும், நான் அப்படிதான் இருப்பேன். இஷ்டம்னா இரு, இல்லைன்னா கிளம்பிடி. ஏய், எவ்வளவு தைரியம் தான் என்ன நீ அடிப்ப? ஒன்னா அடியா அடி, எவ்வளவு வேணாலும் என்ன அடி. நீ அடிச்சே என்ன கொன்னுடு. இதுக்கு மேல ஏன் உயிர் வாழவே எனக்கு பிடிக்கல. அடிச்சி வாய மூடு, நடிக்காத. உன்ன எவ்வளவு தைரியம் தான் என்னையும் நீ அடிக்க? நீ கைதானே என்ன அடிச்சது? கைதானடி. வாய் ஓவராய் போச்சு உனக்கு. செத்து தொலை. ராதா, மண்டபத்துக்கு போகணும். சீக்கிரமா ரெடி ஆயிருங்கம்மா. சரிங்கம்மா. இது என்ன இவ்வளோ பேகு? 10 நாள்ல இம்புட்டு பேக் இங்க இருந்துச்சு. அதெல்லாம் விஜயோட பேகுமா.
இது ஒன்று மட்டும்தான் என்னோட பேகு. நினச்சேன் இவ தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்து குமிச்சு வச்சிருப்பா. ம், சரி, ஒரு லக்கேஜ் விடாமல் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுக்கு வரமாட்டோம். கல்யாணம் முடிஞ்ச கையோட நேராக அந்த வீட்டுக்கு தான். ம், அந்த வீட்டுக்கா? எந்த வீடுமா? ராதாமா, அப்படி நீ உங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவ. இது அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தானே, அவங்களோட உண்மையான பரம்பரை வீடு. நீ போயிருப்பல்ல, அங்கே தான் போகணும். இதுக்கப்புறம் நீ அங்கே தான் இருக்கணும். ம், ஓ சரிங்கம்மா. இதெல்லாம் தெரியாதா? தெரிஞ்சு வச்சுக்கடியம்மா. நீ தானே அந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு பார்த்து பதுமையாக தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? ம், சரிங்கம்மா. இவ இன்னும் என்ன பண்ணுறா பாத்ரூம்குள்ள? ஏண்டி இவ்வளோ நேரமா பாத்ரூம்குள்ள என்னடி பண்ணிட்டு இருந்த? குளிச்சுட்டு இருந்தேம்மா. குளிச்சுட்டு இருந்தியா? சரி, குளிச்சிட்டியா? சரி சரி, சட்டு புட்டுன்னு 2 பேரும் சீக்கிரமா அழகா கிளம்பணும், சரியா? எங்கம்மா? எங்கயா? ஏண்டி உனக்கு இன்னும் 2 நாள் கல்யாணம்டி, மண்டபத்துக்கு போகணும். ஓ சரிம்மா, கிளம்புறேன். விஜி, என்னாச்சு? ஏன் மூஞ்சியில ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நைட்டு சரியா தூங்கலை, அதான் அப்படி இருக்கு. என்னடி, எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. ஏதாச்சும் பிரச்சனையா? ம், இல்லைம்மா, அதெல்லாம் இல்லை. விஜி, அம்மா கிட்ட என்னன்னு சொல்லு. மூஞ்சியே ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு தெரியாதா என் பிள்ளைய பத்தி? அம்மா, எடி இப்ப எதுக்கு அழுகிற? ஒன்றும் இல்லைம்மா, நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவேல்ல. ஏண்டி இதுக்காடி அழுகிற? என் தங்கம்ல, அழுகாதம்மா. நீ அழுதேன்னா அப்புறம் அம்மாவுக்கு அழுக வந்துடும். எல்லாரும் ஒரு நாள் போகத்தானே போறாங்க. பொண்ணுங்களா பிறந்தா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மா அப்பாவை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போகதான் செய்யணும். ம், என்ன இப்போ பக்கத்துல தானே வீடு, நினைச்சா பார்க்க வந்துடுவோம். நீ நினைச்சா அம்மாவை பார்க்க வந்துடுவ. இதுக்கு போய் அழுதுகிட்டு இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அழுகாதடி. மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரியா போயிடும். கல்யாண காலையே இல்லாத மாதிரி இருக்கும் மூஞ்சியில. அல்லாத என் தங்கம், சீக்கிரமா கிளம்பிட்டு 2 பேரும் கீழே வாங்க. ம், சரி. ராதாம்மா, அவள் அழுதுகிட்டே இருப்பாம்மா, நீ கொஞ்சம் அவளுக்கு சொல்லுமா. ம், சீக்கிரமா கிளம்பி 2 பேரும் வாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா நானும் அழுதுருவேன். சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. விஜி, அழாதடி. ராதா, இனி எல்லாம் அவ்வளோதானே? நீயும் என்னை விட்டு போயிருவல்ல? எனக்கு நீ யாரும் இல்லை இல்லை. ஏச்சி, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுற? கல்யாணம் தானே பண்ணிக்க போற, அதுக்கு எதுக்கு எல்லாரும் விட்டுட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க? நீங்க என்ன பாரு, என்ன பாரு. விஜி, எப்பவுமே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். யார் உன்னை விட்டுட்டு போனாலும் நான் உன் கூடயே கடைசி வரைக்கும் இருப்பேன்டி. நான் உன் ஃப்ரெண்டுடி. நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் சொல்லு? ராதா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் விக்கி வீட்டுக்கு போயிருவேன், நீ ரவி அத்தா வீட்டுக்கு போயிருவ. இதுக்கப்புறம் நம்ம எப்ப பாக்குறது? ஏ லூசு, இதுக்கு தான் அழுத்துட்டு இருக்கியா? பைத்தியமாடி நீ. நம்ம 2 பேரும் ஒரு வீட்டுக்கு தான் மருமகளா போக போறோம். என்ன, வீடு தான் மாறி மாறி இருக்கும். எப்ப பார்க்கணும்னு தோணுச்சுன்னு நீ என்ன பார்க்கவா, நான் பார்க்கணும்னு உன்னை தோணுச்சுன்னா நான் வரேன். என்ன இப்போ இதுல? ம், டெய்லி ஃபோன் பண்ணு. என்னமோ போ, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏண்டி பயப்படுற? நான் தான் உன் கூடயே இருக்கேல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பாரு. விக்கி அண்ணா உன்னை ரொம்ப நல்லா பார்த்து பாருடி. போடி, அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அவருக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. எப்ப பாரு டிவோர்ஸ் தான் சொல்லிட்டே இருக்காரு. நான் என்ன பண்றது? என்னடி, இப்பதானே அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவாருடி, சரியா? நீ மாத்து, உன்னோட பாசத்தால அன்பால நீ மாத்து. நீயே பாரு, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி நல்லபடியா பேசி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டீங்க. ம், அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவுமே நீ அவர் கூட தான் இருக்க போற. அவர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவாருடி, கவலைப்படாத.
அப்படியே இருக்காது வாழ்க்கை, சரியா? நீ தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். அவர் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ அவரை விட்டு விலகி போகாத, சரியா? முயற்சி பண்ணு விஜி. அன்பால் மாற்ற முடியாதது வேற எதுவுமே கிடையாது. நீ உண்மையான அன்பை அவருக்கு கொடு, அவரே உனக்கு உண்மையான அன்பை கொடுப்பாரு, சரியா? அதுக்கப்புறம் இந்த டிவோர்ஸுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். நிஜமாவா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பிஸ்னஸ் பண்ண போகிற, இன்னும் உன் வாழ்க்கை அழகாகும். பெரிய ஆள் அவ, என் ஃப்ரெண்டு பெரிய ஆள் ஆகிறத நான் பார்க்க தானே போகிறேன். ராதா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ராதா. ஏச்சி, தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நான் தான் இருக்கேன்ல உன் கூட, அப்புறம் எதுக்கு இப்படி மூஞ்சி மூஞ்சி மாதிரி வச்சுட்டு இருக்க? நல்லாவே இல்லை பாரு. கல்யாணம்னு அந்த மேக்கப் பண்ணணும் இந்த மேக்கப் பண்ணணும்னு சொல்லி கடை கடையாக ஏறி இறங்கி மேக்கப் செட்லாம் எவ்வளோ வாங்கினேன். அதெல்லாம் போட வேணாமா? மூஞ்சி இப்படி இருந்துச்சுன்னா எப்படி அதெல்லாம் போட்டு அழகாக இருப்ப சொல்லு. சீக்கிரம் மூஞ்சியை தொடச்சிட்டு வா, ரெடி ஆகும். சரி. ஆனா ராதா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். என்னடி? எனக்காச்சும் பரவாயில்ல, நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன். ஆனா நீ அந்த வீட்டில் பாட்டி, அப்புறம் ரவியத்தான், அத்தை, மாமா, இத்தனை பேர் இருக்காங்க. எப்படி சமாளிப்ப? எனக்கு என்னடி, என் கூட என் ரவி இருக்காரு. அதை தவிர எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. அந்த வீட்டில் மாமா மட்டும்தான் என் மேலே பிடிக்காம இருக்காரு. அது பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நீ என்னை பற்றி கவலைப்படாத விஜி. நான் நல்லா தான் இருப்பேன். ராதா, I really miss you டி. I love you. ஐ லவ் யூ டி. அதை போய் மூஞ்சி அழுதுகிட்டே சொல்கிறா பாரு. சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் என்ன? அப்போ ஒருவன் வந்து பிறகு தொடலாம் முன் பிறகு